டாக்டர் எம் ஃபாயிஸ் சுகாதார மேம்பாட்டு பணியகத்திலே ரெஜிஸ்ட்ரார் கம்யூனிட்டி மெடிசினாக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். இன்று எதிர்வரும் தமிழ் சிங்கள சித்திரை புத்தாண்டு காலத்தில் எவ்வாறு தொற்றா நோய்களை பராமரித்துக் கொள்வது மற்றும் எவ்வாறு வீதி விபத்துக்களை குறைத்துக் கொள்வது என்பது தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டது. உங்களுக்கு தெரியும், இலங்கையில் உள்ள மருத்துவ தரவுகளின்படி 83% மரணங்கள் இந்த தொற்றா நோய்களினாலேயே ஏற்படுகின்றன. ஆகவே எதிர்வரும் புத்தாண்டு கால பகுதியில் இந்த தொற்றா நோய்களை நாம் சரியான முறையில் நிர்வகித்துக் கொள்ள வேண்டியது எமது கடமையாகும். அதற்காக ஒரு தொற்றா நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் அல்லது நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவர் பண்டிகையை கொண்டாடாமல் இருக்க முடியாது. அவரும் பண்டிகையை கொண்டாட வேண்டும். இதற்காக அவர் சில விதிமுறைகளை வழிமுறைகளை கையாள முடியும். உதாரணமாக, நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் உணவுகளை தயாரிக்கும் போது சீனி மற்றும் கொழுப்பு மற்றும் உப்பு போன்றவற்றின் அளவுகளை குறைத்து தயாரித்துக் கொள்வதன் மூலம் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எம்மால் குறைத்துக் கொள்ள முடியும். மேலும் அவர்கள் அந்த உணவுகளை சாப்பிடும் போது சாதாரணமாக சாப்பிடும் அளவை விட ஒரு அரைவாசி குறைத்து சாப்பிடுவதன் மூலமாகவும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எம்மால் குறைத்துக் கொள்ள முடியும். அதே போன்று அந்த சீனி கூடுதலாக சேர்க்கப்பட்ட ஆகாரங்களை உண்ணும் போது மரக்கறி வகைகளை அதனுடன் சேர்த்துக் கொள்வதன் மூலம் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எம்மால் குறைத்துக் கொள்ள முடியும். மற்றும் வழமையாக இந்த பண்டிகை காலத்திலே மதுபானம், புகையிலை பாவனை அதிகமாகுவது வழக்கம். இவ்வாறு இந்த பாவனைக்கு அறிமுகப்படுத்தப்படும் போது அவர்கள் நாளடைவில் நீண்ட கால பாவனைக்கு அடிமையாவதற்குரிய சந்தர்ப்பங்கள் வெகுவாக காணப்படுகின்றது. இதன் மூலம் இந்த மதுபானம், புகையிலை பாவனை ஊடாக அதிகப்படியான புற்றுநோய்கள் மற்றும் தொற்றா நோய்கள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படுகின்றன. மேலும் இந்த பொலித்தீன் பிளாஸ்டிக் பாவனை தொடர்பாக இப்போது சமூகத்தில் கூறப்பட்டு கலந்துரையாடப்பட்டு வருகின்றது. இந்த நெருப்புகளை எரிப்பதற்காக அல்லது தொடங்குவதற்காக இந்த பொலித்தீனை எம்மவர்கள் பாவிப்பது வழக்கம். இந்த பொலித்தீனை பாவிக்கும் போது அரைகுறை தகனம் ஏற்படுவதனால் அதிலிருந்து டயாக்சின், ஃபியூரோன் போன்ற வாயுக்கள் வெளிவருகின்றன. இந்த வாயுக்கள் எமது சுவாச தொகுதியிலே புற்றுநோய்களை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைகின்றது. இதே போன்று இந்த பண்டிகை காலத்தில் வெடில்களை பற்ற வைப்பது, அதில் சந்தோஷம் அடைவது சாதாரண ஒரு பழக்கம். இதன் போது அதிகமாக அனர்த்தங்களுக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டி வரும். ஆகவே இந்த அனர்த்தங்களை தவிர்த்து கொள்வதற்கு தேவையான வழிமுறைகளை எம்மவர்கள் வழிகொணர்வது கட்டாய கடமையாகும். அதே போன்று இந்த வெடில்களை வெடிக்க வைக்கும் போது ஏற்படுகின்ற வாயுக்கள், இந்த வாயுக்களின் மூலம் சுவாச தொகுதி நோய்கள் கூடிக்கொண்டு செல்வதை எம்மால் அவதானிக்க முடியும். உதாரணமாக, சுவாச தொகுதி நோய், ஒரு சிஓபிடி நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் அல்லது வீசி நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவனுடைய நோய் நிலைமை தீவிரமடைவதை எம்மால் அவதானிக்க முடியும். மேலும் இந்த கலந்துரையாடலிலே அதிகமாக வீதி விபத்துக்கள் சம்பந்தமாக வெகுவாக கலந்துரையாடப்பட்டது. இந்த வீதி விபத்துக்களுக்கு காரணங்களாக எம்மால் அந்த வாகனத்தை ஓட்டிச் செல்லும் சாரதியினுடைய ஏற்படும் காரணங்களை நாம் குறிப்பிடலாம். அதே போன்று அந்த வாகனத்திலே பயணம் செய்யும் பயணிகளினால் ஏற்படக்கூடிய காரணங்களால் வீதி விபத்துக்கள் ஏற்படுவதை குறிப்பிட முடியும். அதே போன்று பாதசாரிகளின் கவலையினத்தால் ஏற்படக்கூடிய விபத்துக்களாகவும் நம்மால் அடையாளப்படுத்த முடியும். இந்த வகையிலே பாதசாரி கடவையை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டியது முக்கியமாகும். அதே போன்று பாதையால் நடந்து செல்லும் போது வலது பக்கத்தினால் நடந்து செல்வதன் ஊடாக ஏற்படக்கூடிய வீதி விபத்துக்களை எம்மால் குறைத்துக் கொள்ள முடியும். மேலும் சாரதி என்ற அடிப்படையில் அவர் வேகத்தினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு செல்வதன் மூலமாகவும் அதிகளவான விபத்துக்களை எம்மால் குறைத்துக் கொள்ள முடியும். மேலும் 18 வயதுக்கு குறைந்த சிறுவர்களுக்கு மோட்டார் பைக்குகளை ஓட கொடுப்பதன் மூலமாகவும் அதிகமான விபத்துக்கள் அண்மை காலங்களில் ஏற்படுவதாக பதியப்பட்டுள்ளது. இலங்கையிலே பதியப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் உங்களுக்கு இங்கே காட்டப்பட்டது போன்று வடக்கு கிழக்கு போன்ற பகுதிகளிலும் இந்த பண்டிகை காலங்களில் அதிகளவான வீதி விபத்துக்கள் பதியப்பட்டுள்ளதை அவதானிக்க முடிகின்றது. ஆகவே எதிர்வரும் பண்டிகை காலங்களில் இந்த வீதி விபத்துக்களை குறைப்பதற்காக உங்களது கவனத்தையும் செலுத்துமாறு கேட்டுக்கொள்வதுடன் இந்த
சுற்றுலா பயணங்கள் செல்லும் போது அதிகமாக சுற்றுலா தலங்களில் நீராடுவதை எம்மவர்கள் ஒரு பொழுதுபோக்காக கொண்டுள்ளனர். இந்த சுற்றுலா தலங்களில் நீராடும் செல்லும் போது உண்மையிலேயே அந்த நீர்நிலைகளின் தன்மைகளை பற்றி அறிந்து கொள்வது முக்கியமாகும். அந்த கிராமவாசிகளிடம் அல்லது அதை அண்டியவர்களிடம் இந்த நீர்நிலைகளின் ஆழம் எவ்வாறு உள்ளது, இது நீர்நிலைகள் திடீரென அதன் நீர்மட்டங்கள் உயரக்கூடுமா, அல்லது இந்த நீர்நிலைகளில் விஷ ஜந்துக்கள் காணப்படுகின்றதா போன்ற தகவல்களை பெற்றுக்கொண்டு இது பாதுகாப்பான நீர்நிலை என்று உறுதி செய்ததன் பின்னரே நீராட வேண்டும் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். சில சமயங்களில் நீரில் ஒருவர் மூழ்குவதை கண்டால் உடனடியாக, அதாவது நீரில் மூழ்கி ஒருவரை காப்பாற்றும் அனுபவம் அற்ற ஒருவர் அந்த காப்பாற்ற செல்வது ஒரு மிகவும் ஆபத்தான ஒரு நிலைமைக்கு அவரை இட்டுச் செல்லும். ஆகவே அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அவ்வாறான அனுபவம் இல்லாதவர்கள் அந்த நீர்நிலைகளில் குதிப்பதை தவிர்த்து வேறு முறைகளில் அவர்களை காப்பாற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதுடன் இதுபோன்ற இன்று கலந்துரையாடப்பட்ட விடயங்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டு எதிர்வரும் தமிழ் சிங்கள சித்திரை புத்தாண்டு காலத்தில் எமது தொற்றா நோய்களை கட்டுப்பாட்டுக்குள் பராமரிப்பதுடன் இந்த விபத்துக்களையும் குறைத்து கொண்டாடுவோம் என கூறி இந்த சந்தர்ப்பத்துக்கு விடைபெறுகின்றேன். நன்றி.